மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. உடன்படிக்கை அப்படின்னா என்ன? கவர்னன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கவர்னன்ட்னா எ அக்ரிமெண்ட் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் பீப்புள். வேதத்தில் கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தம், அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேவை வைத்து ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை தன்னுடைய ஜனங்களோட செய்கிறார். இதுக்கு பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இயேசுவை வைத்து தன்னுடைய ஜனங்களோட கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். இது புதிய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் சில ஒற்றுமைகளை கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த ஒற்றுமைகளை தான் உங்கள் மத்தியில் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த பழைய உடன்படிக்கை, மோசேயின் மூலமாய் உருவான இந்த பழைய உடன்படிக்கை எப்படி நடந்தது அப்படின்னா, மோசேயை ஆண்டவர் சீனாய் மலைக்கு வர சொல்றாரு. அந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்குரிய வார்த்தைகள், பிரமாணங்கள், நியாயங்கள், சட்டத்திட்டங்கள், அவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாவற்றையுமே ஆண்டவர் மிக தெளிவாக மோசேவிடத்துல தரார். மோசே மலை மேல அது எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவர் மலைக்கு கீழே இறங்கி அந்த ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அந்த இடத்துல ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவங்க கிட்ட சொல்றார். அதை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஒருமித்து ஆண்டவர் எங்களுக்கு மோசேயின் மூலமா என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு அந்த ஜனங்களும் சொல்றாங்க. அப்போ மோசே மலையினுடைய அடிவாரத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலி செஞ்சு அந்த பலியின் நிமித்தம் வருகிற ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்து ஜனங்கள் மேல தெளித்து அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையை உருவாக்குறார். அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் பழைய உடன்படிக்கை. பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல இயேசு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அது என்னன்னா, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். பாருங்க, மோசே சீனாய் அந்த மலையில சீனாய் வனாந்தரத்துல ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது. என்னன்னா, முதலாவது ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சீனாய் மலை மேல மோசேவை தவிர வேற யாரும் போக முடியாது. அப்படி ஒரு வேளை யாராவது போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், இல்லைன்னா கல்லெறியப்படுவார்கள். மோசே ஒருத்தர் மாத்திரம்தான் அந்த பிதா கிட்ட போயிட்டு அந்த வார்த்தைகளை, பிரமாணங்களை வாங்க முடியும். மோசேவை தவிர வேற யாரும் வாங்க முடியாது. இங்க புதிய உடன்படிக்கையில பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பிதாவினிடத்துல ஒரு ஆளும் போக முடியாது, ஒருவரும் நெருங்க முடியாது. பிதாவை, குமாரனை தவிர ஒருவரும் கண்டதும் இல்லை, காணவும் முடியாது. சோ குமாரன் பிதாவினிடத்துல போய் இந்த பூமிக்குரிய வார்த்தைகளை, அதுதான் சுவிசேஷமாய் புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு, இந்த பூமிக்கு பிதாவினிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு அவர் அந்த பூமிக்கு வருகிறார். இது புதிய உடன்படிக்கை. இரண்டாவது, சீனாய் மலை மேல ஏறி மோசே தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை வாங்குறார். அதே மாதிரி சீயோன் மலை, அதாவது பரலோக ராஜ்யத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து இந்த புதிய உடன்படிக்கைக்கான வார்த்தைகளை, வசனங்களை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் கீழே வருகிறார். அடுத்தது, இந்த பழைய உடன்படிக்கைக்கு மிருகங்களுடைய ரத்தத்தை ஜனங்க மேல தெளித்து பழைய உடன்படிக்கையை செய்றாங்க. இங்க புதிய உடன்படிக்கை
மிருகங்களுடைய ரத்தம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த ரத்தத்தினால அந்த புதிய உடன்படிக்கை செய்கிறார். பழைய உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது மலைக்கு கீழே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல பலியை செலுத்தினார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. புதிய உடன்படிக்கையின் பொழுது மலையில பலிபீடம் கட்டல, தானே பலியாய் மாறி ஜனங்களுக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து புதிய உடன்படிக்கையை செய்தார். இந்த பழைய உடன்படிக்கையில மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து அவர்கள் மேல தெளித்து பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாங்களாம். புதிய உடன்படிக்கையில இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை தெளித்து அல்ல, நம்மை முற்றிலும் கழுவி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அது மிருகத்தின் ரத்தம், இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மிருகத்தின் ரத்தத்தினால தெளித்து உருவாக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் அந்த ஊழியமே அவ்வளவு மகிமையாய் நடந்திருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவு மகிமை நிறைந்தவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்கு இயேசு அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஏன்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால எழுதப்பட்டது தான் இந்த புதிய உடன்படிக்கை. ஆகவே இது ரொம்ப மேலானது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் சொந்தக்காரர்கள். பழைய உடன்படிக்கையை விட இந்த புதிய உடன்படிக்கை மேன்மையானது. காரணம், இது மோசேயினால உருவாக்கப்பட்டதல்ல, இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உருவாக்கப்பட்டது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த புதிய உடன்படிக்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பழைய உடன்படிக்கை ஒழிந்து போய்விட்டது. இயேசுவினால உருவாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினால இன்றைக்கும் உனக்காக, உன்னை கழுவ, உன்னை மீட்க, உன்னை காப்பாற்ற அவர் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து அழைக்கிறார். இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தனா உன் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.